வரலாற்று தகவல்களை இந்த மேடையிலே வழங்கி சென்ற ஐயா விஎஸ் நவமணி அவர்கள் வெறும் வரலாற்று ஆய்வாளர் மட்டுமல்ல, ஒரு நடமாடக்கூடிய வரலாற்று ஆவணமாக நான் கருதுகிறேன். ஐயாவிற்கு நன்றி. தொடர்ந்து முன்னிலை வைக்கக்கூடிய அனைத்து மரபர் நல கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர், மேனாள் தமிழ்நாடு தடய அறிவியல் துறை இயக்குனர் ஐயா திருமிகு சே விஜயகுமார் அவர்களை உரையாற்ற உங்கள் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். மூவேந்தர் வீரமெல்லாம் மொத்தமாய் சேர்ந்த உள்ளம், நாவேந்தும் சொற்களெல்லாம் நதி போல் விரைந்து செல்லும். பாவேந்தர் உலகமெல்லாம் பசும்பொன்னை தேடிச் செல்லும், பாடிச் செல்லும். பூவேந்தி வாழ்த்துகிறேன் புகழ்மைந்தன் பாதம் தொட்டு. எக்குளம் எதிர்த்த போதும், யமன் வந்து தடுத்த போதும், சிக்கலில் இருந்த போதும், சிறையிலே கிடந்த போதும், வக்கிர பகைவர் வந்து வாசலை மறித்த போதும், முக்குளம் வாழ வைத்த மூலவராம். வீரமற்ற விவேகம் கோழைத்தனம், விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம். தேசியம் எனது உடல், தெய்வீகம் எனது உயிர் என்று வழிகாட்டி வீர முழக்கமிட்ட பசும்பொன் சித்தர், ஏழாம்படை முருகன், நைஷ்டிய பிரம்மச்சாரி, தெய்வீக திருமகன், தேசிய தலைவர் தேவரையா பசும்பொன் தேவரையா அவர்களை வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். தமிழ்ச்சிங்கம் பசும்பொன் தங்கம் என்ற ஒரு சிறப்பான வரலாற்று நூலை இன்றைய தினம் வெளியிடுவதற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள மிகச்சிறந்த பண்பாளர், தன்னை நாடி வருவோருக்கெல்லாம் இல்லை என்று கூறாமல் உதவி செய்யக்கூடிய பண்புள்ளம் கொண்டவர், அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு அன்பான நெஞ்சத்தை உடையவர், முன்னாள் செய்தித்துறை அமைச்சரும் இந்நாள் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினராகவும் திகழக்கூடிய இவ்விழாவின் தலைவர் மாண்புமிகு ஐயா கடம்பூர் ராஜு அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடிய பசும்பொன் ஐயாவை குறித்து அனைத்து வரலாற்று நிகழ்வுகளையும் தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு புகட்டி கொண்டிருக்கக்கூடிய, தாய்ப்பால் போன்று புகட்டி கொண்டிருக்கக்கூடிய எனது ஆசான், எனது வழிகாட்டி, தேவர் வரலாற்று ஆய்வாளர் எனது அருமை அண்ணன் விஎஸ் நவமணி அவர்களே, தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை தயாரித்து ஐயா அவர்களின் புகழை இந்த அகிலமெல்லாம் பரவச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் துடிப்புடன் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய எனது பாசமிகு தம்பி சௌத்ரி தேவர் அவர்களே, அதைவிட இந்த விழாவின் கதாநாயகன், இதுவரை 5 நூல்களை படைத்தவர், இப்பொழுது 6வது நூலாக தமிழ்ச்சிங்கம் பசும்பொன் தங்கத்தை நம்மிடம் தந்தவர், கோவில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்தின் தலைவர், பேராசிரியர், இன்றைய விழாவின் நூலாசிரியர் முனைவர் கருத்தபாண்டி அவர்களே, இந்த விழாவிற்கு வரவேற்புரை நல்கிய கோவில்பட்டி திருவள்ளுவர் மன்றத்தின் செயலாளர் தமிழ்ச்செல்வல் செம்மல் நம் சீனிவாசன் அவர்களே, ஆகச்சிறந்த படைப்பாளியாகவும் மிகப்பெரிய வரலாற்று ஆய்வாளராகவும் பல நூல்களை, பல நாவல்களை சிறப்பாக எழுதி தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டியாக திகழக்கூடிய
படைப்பாளர், திரைப்பட நடிகர் எனது பாசமிகு ஐயா வேல ராமமூர்த்தி அவர்களே, இன்றைய தினம் இந்த நூலை பெற்றுக்கொள்வதற்காக இங்கு வந்துள்ள பசும்பொன் தேவர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக வீற்றிருக்கக்கூடிய எனது பாசமிகு தம்பி மூர்த்தி தேவர் அவர்களே, கோவில்பட்டியிலே மக்கள் அனைவரும் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கல்வியை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் தன்னை தியாகமாக செயல்பட்டு அவரது வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக தியாகம் செய்து அமைச்சர் அவர்கள் மிக அருமையாக கூறினார்கள். அதே போன்று பசும்பொன் தேவர் கல்வி அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் அண்ணன் பரமசிவம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியின் அமைப்பாளராகவும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாகவும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவர் பாசமிகு தம்பி செல்வத்தேவர் அவர்களே, இந்த அருமையான நிகழ்வினை, இந்த நூல் வெளியீட்டு விழாவினை ஒட்டுமொத்தமாக தெள்ளத் தெளிந்த தமிழில் நமக்கெல்லாம் புரியும் வண்ணம் மிகச்சிறப்பாக தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை துறையின் புலத்தலைவர், பேராசிரியராக விளங்கக்கூடிய ஐயா சம்பத்குமார் அவர்களே, நன்றியுரை கூற இருக்கின்ற எனது தம்பி, அருமை தம்பி பாசமிகு இளவல், கோவில்பட்டி தேவர் சமூக நலச்சங்கத்தின் செயலாளராக வீற்றிருக்கக்கூடிய தம்பி வேல்முருகன் அவர்களே, மேலும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள ஐயா அன்பான, மிகவும் அன்பானவர், என்னை காணும் பொழுதெல்லாம் ஒரு அண்ணனை போல அரவணைத்து கொண்டிருக்கக்கூடிய எனது ஐயா அங்கமுத்து அவர்களே, அதே போன்று அதே பாணியிலே எனக்கு பாசத்தையும் அள்ளி தெளித்து இருக்கக்கூடிய எனது தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, மற்றும் இந்த விழா மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து உறவுகளே, நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் எனது கரங்கூப்பிய சிரம் தாழ்த்திய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். இன்றைய தினம் என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாள் என்று எண்ணுகின்றேன். ஏனென்றால், ஒன்று, இந்த நூலுக்கு தமிழ்ச்சிங்கம் பசும்பொன் தங்கம் என்ற இந்த அருமையான படைப்பிற்கு அணிந்துரை எழுதக்கூடிய பெரும் பாக்கியத்தை பேராசிரியர் கர்த்தபாண்டி அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். அந்த வாய்ப்பை நல்கிய பேராசிரியர் கர்த்தபாண்டி அவர்களுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அவருக்கு வாழ்த்துக்களையும் பூரணமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரே ஒரு வருத்தம், அணிந்துரை எழுதுவதற்கு காலதாமதமாகிவிட்டது. அவர் என்னை அன்பால் கடிந்தும் கொண்டார். ஆனால் ஒரே நாளில் திரும்பவும் எழுதி கொடுத்து விட்ட மரியாதையை காப்பாற்ற பல பணிகளால் காலை முதல் இரவு வரை பல பணிகளால், உறவுகள், நண்பர்கள், அவர்களுடைய பாச தொல்லையால் என்னால் எதையும் சரிவர செயல்படுத்த இயலவில்லை. அதனால்தான் காலதாமதமாகிவிட்டது. பேராசிரியர் அவர்களே, என்ன பேராசிரியர் கிளம்பிட்டீங்க? அதே போன்று இந்த நூலினை நான் கடந்த 12ஆம் தேதி பெற்றேன். அன்றைய தினம் ஐயா முன்னாள் அமைச்சர் அவர்களும் நானும் ஒரு திருமண நிச்சயதார்த்த விழாவில் கோவில்பட்டியில் பங்கேற்றோம்.
அப்பொழுது இதை பற்றேன். நான் ஏன் மறக்க முடியாதுன்னு சொன்னேன்னா, ஒன்று இந்த நூலினுடைய வெளியீட்டு விழா, அடுத்தது முன்னாள் அமைச்சர், மிகச்சிறந்த பண்பாளர், பாசத்தை அள்ளித்தெளித்து கொண்டிருக்கக்கூடிய எனது பாசமிகு சகோதரன் மாண்புமிகு கடம்பூர் ராஜு அவர்களை சந்திக்கிறேன். மூன்றாவது முறை இது. மூன்று முறை தான் நான் சந்திக்கிறேன். இது மூன்றாவது முறை. முதலாவதாக கோவில்பட்டியில் எனது மதிப்பிற்குரிய மாப்பிள்ளை நாகஜோதி அவர்களுடைய இல்லத்தில் ஒரு திருமண பூ வைப்பு விழாவில் சந்தித்தேன். இரண்டாவதாக கடந்த 12ஆம் தேதி கோவில்பட்டியிலே சந்தித்தேன். இது மூன்றாவது நாளாக இன்று சந்திக்கின்றேன். ஆகவே இது என்னை பொறுத்தளவு ஒரு மறக்க முடியாத நாள். நன்றி ஐயா. அடுத்து இந்த அணிந்துரை என்று கூறினேன். அவர் போயிட்டார் நூலாசிரியர். இருக்கட்டும். இந்த நூல் நான் பெற்றது 12ஆம் தேதி. அப்பொழுது பார்த்தால் எனது தம்பி, எனக்கு அடுத்தவர் திரு ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள், முன்னாள் வேலூர் மாவட்ட ஆட்சியராக திகழ்ந்தவர், அவரும் அணிந்துரை அளித்துள்ளார். இது அவர் எழுதினது எனக்கு தெரியாது, நான் எழுதினது அவருக்கு தெரியாது. இந்த புத்தகத்தை பார்த்தவுடன் உண்மைக்கே எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது எங்கள் குடும்பத்தில் 3 பேர், அமைச்சர் அவர்களுக்கு தெரியும் நன்றாக, எல்லாம் ஐயா நவமணித்த ஐயாவுக்கெல்லாம் தெரியும். நான் மக்கள் பணின்னு ஐயா சொன்னாங்கள்ல, அந்த சமுதாய பணியில் இருக்கின்றேன். எனது தம்பி ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஆன்மீக பணியில் இருக்கின்றார். அடுத்த தம்பி சந்திரசேகர் ஐபிஎஸ் அவர்கள் சிறிதளவு அரசியல் பணியில் இருக்கின்றார். ஆக இருவரும் அணிந்துரை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு அளித்த பேராசிரியர் கர்த்தபாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றேன். இதில் என்ன அப்படின்னா, இந்த அணிந்துரையில் இருவருமே ஒரு திருக்குறளை குறிப்பிட்டுள்ளோம். அவர் எழுதுனது எனக்கு தெரியாது, நான் எழுதுனது அவருக்கு தெரியாது. ஆனால் இருவருமே ஒரே குறள், திருக்குறள். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும். யாரை குறிப்பிடுகின்றோம்? ஐயா பசும்பொன் சித்தர் அவர்களை, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். ஒரு தெய்வமாக மதிக்கக்கூடிய, பசும்பொன் சித்தராக மதிக்கக்கூடிய, ஒரு தெய்வீக திருமகனாக திகழக்கூடிய ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அந்த திருக்குறளை நாங்கள் இருவருமே எங்களது அணிந்துரையில் சமர்ப்பித்துள்ளோம். நீங்கள் புத்தகத்தை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். நன்றி. அடுத்தபடியாக ஐயா தேவர் அவர்களை குறித்து பேராசிரியர் கர்த்தபாண்டியன் அவர்கள் 16 தலைப்புகளில் மிகச்சிறந்த கருத்துக்களை அளித்துள்ளார். அதில் ஒரே ஒரு கருத்தை நான் விவரிக்க விரும்புகின்றேன். பொருளடக்கத்தில் 9வது தொகுப்பாக குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு என்று எழுதியுள்ளார். குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு என்று ஐயா வேல ராமூர்த்தி அவர்கள் கூட குற்ற பரம்பரை என்று ஒரு நூலை எழுதியுள்ளார்கள். குற்ற பரம்பரை என்பது கிடையாது. அதாவது ஆங்கிலேயர்களை, அந்த ஏகாதிபத்தியத்தை முழுமையாக எதிர்த்தவர்கள்
வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜபுத்திரர்கள், மீனாக்கள், குர்ஜார்கள் போன்ற போர்க்குடி மக்கள். அதே போன்று தென் தமிழகத்தில் ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்கள் போர்க்குடி மக்களாகிய திகழ்ந்த முக்குளத்தோர் மக்கள், தொட்டிநாயக்கர் மக்கள் போன்றவர்கள் எல்லாம். முதலாம் சுதந்திர போராட்ட வீரன் பூலித்தேவன் அவர்கள், முதலாம் சுதந்திர போராட்ட மங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்கள். இதுதான் வரலாறு. ஆக இந்த போர்க்குணம் படைத்த போர்க்குடி மக்களை, ஆங்கிலேயர்களை ஒட்டுமொத்தமாக எதிர்த்த, ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்ட இந்த வீரப்பெரும் மக்களை அடக்க வேண்டும் என்ற முறையிலே 1911ஆம் ஆண்டு த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட், குற்ற பழங்குடியினர் சட்டம் என்று ஒரு சட்டத்தை தமிழ்நாட்டில் ஆங்கிலேயர்கள் புகுத்தினார்கள். அதன் பிறகு அந்த சட்டத்தை எல்லோரும் எதிர்க்கிறார்கள். 1934ஆம் ஆண்டு மே மாதம் 13, 14 தேதிகளில் ராமநாதபுரம் மாவட்டம் அபிராமத்தில் பசும்பொன் தேவரையா அவர்கள் ஆப்பநாடு மறவர் சங்க மாநாடு ஒன்றை கூட்டி இந்த குற்ற பழங்குடியினர் சட்டம் முற்றிலும் தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று போராடினார். அதற்கு தலைமை தாங்கியவர் அன்றைய காங்கிரஸ் தலைவர் ஐயா வரதராஜ நாயுடு அவர்கள். ஆக ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முயற்சியினாலும் ஏனைய எதிர்ப்புகளினாலும் அந்த குற்ற பழங்குடியினர் சட்டம் நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே 1947ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழ்நாட்டில் இருந்து, அன்றைய சென்னை மாகாணத்தில் இருந்து நீக்கரவு செய்யப்பட்டது. இதுதான் வரலாறு. ஆக ஒரே திருத்தம், தயவுசெய்து பேராசிரியர் மன்னித்து கொள்ள வேண்டும், குற்ற பரம்பரை என்பது இல்லை. நாங்களெல்லாம் குற்ற பரம்பரை அல்ல, நாங்கள் குற்ற பழங்குடியினர். சட்டத்தை எதிர்த்துக்கிற மாட்டோம், எதிர்த்தவங்க மற்றவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க. 79 ஜாதி இல்லை, அந்த வார்த்தை பரம்பரை, குற்ற பரம்பரை என்ற வார்த்தையை தயவு செய்து யாரும் பயன்படுத்த வேண்டாம். அந்த வார்த்தை வரலாற்றில் கிடையாது. குற்ற பழங்குடியினர் என்பதுதான் நிதர்சனமான உண்மை வரலாறு வார்த்தை. இதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். சரியா? அதை தொடர்ந்து இன்னும் ஒரு நன்றியவும் அமைச்சருக்கு சொல்ல நினைக்கிறேன். 1952ஆம் ஆண்டு இந்த கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புனர்வாழ்வு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அனந்தசேன ஐயங்கார் என்பவருடைய தலைமையில் ஒரு ஆணையம் அமைத்து யாரெல்லாம் அந்த குற்ற பழங்குடியினர் என்று ஒரு பட்டியலிடப்பட்டது. அதில் மொத்தம் தமிழகத்தில் 68 ஜாதியினர் அந்த தொகுப்பில் வகுக்கப்பட்டனர். அதன் பிறகு அப்போ டினோட்டிஃபைட் ட்ரைப் என்ற ஜாதி சான்றிதழ் நமக்கெல்லாம் வழங்கப்பட்டது. 1979ஆம் ஆண்டு டிஎன்டி, டினோட்டிஃபைட் ட்ரைப் என்ற ஜாதி சான்றிதழ் மாற்றப்பட்டு டிஎன்சி, டினோட்டிஃபைட் கம்யூனிட்டி என்ற ஜாதி சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதை மாற்றச் சொல்லி நாங்கள் எல்லாம் போராடினோம். ஆகவே அதன் விளைவாக கடந்த 8/9/2019ஆம் ஆண்டு முந்தைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு, ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில் உள்ள அரசு எங்களுக்கு மீண்டும் டிஎன்சி, டிஎன்டி என்ற 2 சான்றிதழ்களை வழங்கியது. அப்பொழுது நாங்கள் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த அமைச்சர்களை சந்தித்து எங்கள் வேண்டுகோளை வைத்தோம். அதே போன்று ஐயா
மாண்புமிகு அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களையும் இப்பகுதியில் இருந்தவர்கள் சந்தித்தார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஆக அதற்கும் ஒரு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த இது வரலாறு. ஆகவே பேராசிரியர் குற்ற பரம்பரை என்பதை கொஞ்சம் கருத்தில் கொண்டு குற்ற பழங்குடியினர் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். சரி, பேசி முடிச்சிடுறேன். அடுத்தபடியாக ஐயா பசுமன் தேவர் அவர்களை குறித்து சொல்ல வேண்டுமென்றால், இந்தியாவிலேயே வாய்ப்பூட்டு சட்டம் என்று ஒன்று போட்டாங்க, பேசவே கூடாது அப்படின்னு, ஹேக் ஆக்ட்னு. அது இந்தியாவில் வடக்கே பாலகங்காதர திலகர் அவர்களுக்கும் தெற்கே பசும்பொன் தேவர் அவர்களுக்கு மட்டும்தான் போட்டாங்க. ஏன்னா இவங்க பேசுவது எல்லாம் கனல் பறக்கக்கூடிய பேச்சாக, வீரமிக்க பேச்சாக, விவேகமிக்க பேச்சாக, சுதந்திர தாகத்தை வளர்க்கக்கூடிய பேச்சாக, இந்தியாவை ஆங்கிலேயரின் அடிமையிலிருந்து வெளியேற்றக்கூடிய பேச்சாக இருந்தபடியால் இந்த இருவருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் என்ற சட்டத்தை ஆங்கிலேய அரசு திணித்தது. அதே போன்று ஐயா அவர்கள் ஆகச்சிறந்த நைஷ்டிய பிரம்மச்சாரி. நைஷ்டிய பிரம்மச்சாரி என்றால் இந்த உலகத்தில் இதுவரை இரண்டு பெருமக்கள் தான். ஒருவர் சுவாமி விவேகானந்தர், மற்றவர் பசும்பொன் சித்தர், பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நைஷ்டிய பிரம்மச்சாரி என்றால் பொன், பொருள், பெண் ஆக அனைத்தையும் துறந்தவர் ஐயா அவர்கள். அதே போன்று விவேகானந்தர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் ஆன்மீகத்தில் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்று நமக்கு வழிகாட்டிய வள்ளலார் அவர்களையும் சுவாமி விவேகானந்தர் அவர்களையும் அவர்கள் வழியிலே நமக்கெல்லாம் ஆன்மீகத்தை புகுத்தியவர் ஐயா அவர்கள். அதே போன்று தேசியம், நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்கின்ற வீர வேட்கையை நமக்குள் திணிப்பதற்காக ஐயா அவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வழியில் பயணித்தார்கள். ஆகவே ஆன்மீகத்திற்கு, தெய்வீகத்திற்கு வள்ளலார் அவர்களையும், தேசியத்திற்கு நேதாஜி அவர்களையும் பின்பற்றியவர் நமது ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். அதே போன்று 1947ஆம் ஆண்டு நான் இந்திய சுதந்திரம் பெற்ற பிறகு அன்றைய ஆங்கிலேய பிரிட்டிஷ் அரசினுடைய பிரதமராக இருந்த அட்லி அவர்களை, எதற்காக நீங்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள் என்று ஒருவர் கேட்கிறார். அதற்கு அவர் என்ன கூறுகிறார் என்றால், we have given independence to India not because of Gandhiji or Nehruji, but because of Indian National Army and Subhash Chandra Bose என்று கூறுகிறார். இதுதான் உண்மை. இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கும் சுபாஷ் சந்திர போஸுக்கும், அந்த சுபாஷ் சந்திர போஸினுடைய வழித்தோன்றலாக விளங்கிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுக்கு பயந்துதான் நமக்கு சுதந்திரம் கிடைத்ததே ஒழிய காந்திஜி நேருஜிக்காக சுதந்திரம் கிடைக்கவே இல்லை. இதை நான் கூறவில்லை, பிரதமர் அட்லி அவர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே இன்னும் பேசினா லேட் ஆயிரும், இன்னும் அதிக பேர் பேச வேண்டியிருக்கு. பேசுவதற்கு ஆசை இருந்த போதிலும் போதும். இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் இந்த அரியதொரு நூலினை அமைச்சர் அவர்கள் வேண்டிக் கொண்டார். இந்த புத்தகம் அனைத்து நூலகங்களிலும் இருக்க வேண்டும் என்று. கண்டிப்பாக அமைச்சர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தால் அவருக்கு பின்புலமாக நான் நின்று பணியாற்ற கடமைப்பட்டிருக்கின்றேன். உறுதியாக செயல்படுவோம். அதாவது அரசியல் வேறு, அன்பு வேறு, பாசம் வேறு, உண்மையான
தமிழ் நூல் என்பதனை நாம் உலகறிய செய்ய வேண்டும். பசும்பொன் தேவரையா அவர்களுடைய புகழினை அமைச்சர் அவர்கள் கூறியபடி, ஐயா நவமணி ஐயா அவர்கள் கூறியபடி பாரெல்லாம் போற்ற வேண்டும், போற்றப்பட வேண்டும். அதற்கு முன்னெடுப்பாக ஐயா கோவில்பட்டி சட்டமன்ற என்ற உறுப்பினர் என்ற முறையிலே சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கட்டும். அதன்பின் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்து அவருக்கு கை கொடுப்போம், குரல் கொடுப்போம் என்று கூறுகின்றேன். அமைச்சர் ஏற்கனவே முடிசூடா மன்னர் வந்து 12,000 வச்சிருக்காங்க. அவர் ஆண்டித்தேவர் தலைமையில் அந்த புத்தகம் சரி சரி ஆமாம் கல்வி நான் முடிச்சிடுறேன். ஆக இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும், இந்த அரியதொரு புத்தகத்தை நமக்கு வழங்கிய பேராசிரியர் கருத்தபாண்டியன் அவர்களுக்கும், அறிவு, ஆற்றல், ஆயுள், இளமை, பொன், பொருள், நிலம், கல்வி, நல்வினை, நன்மக்கள், நோயின்மை, பெருமை, வலிமை, பொறுமை, முயற்சி, வெற்றி ஆகிய 16 செல்வங்களும் பெற்று அனைவரும் நீடூழி வாழ வேண்டும், பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த தமிழ் சிங்கம் பசும்பொன் தங்கம் என்ற நூல் வரலாற்றிலே ஒரு மிகச்சிறந்த படைப்பாக திகழ வேண்டும் என்று கூறி, நான் அணிந்துரையில் கூட கூறியிருக்கின்றேன். ஒரே ஒரு வரி. அற்புதமான தகவல் தந்த நூலாசிரியர் பேராசிரியர் முனைவர் கருத்தபாண்டி அவர்களின் அயராத உழைப்பு பல 100 ஆண்டுகள் கடந்தும் வாழும் என்று வாழ்த்துகின்றேன். வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.